Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆள்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா வர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் இந்த ரெண்டு பேருக்கு இடையில நடக்க இருக்க T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுல வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணியிருக்காங்க, இந்தியா வந்து அந்த மேட்ச் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் T20 மேட்ச். ஸோ இந்த மட்டிகா மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி ஜூன் வந்து நடக்க இருக்கு. டைமிங் பார்த்தோம்னா இரவு 7 மணிக்கு வந்து மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. ஸோ மேட்ச் எங்க நடக்குன்னு பார்த்தோம்னா சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர் அந்த பர்டிகுலர் வெனோ செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல எதுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்ததா பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான பிச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்ல அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சென்னை பிச்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங்க்கு தான் ஃபேவரா இருந்துச்சு. இப்போ வந்து பிச்சை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங்க்கு ஒரு ஓவரால் வந்து ஃப்ரெண்ட்லியாகவே வந்துருக்கு. இந்த பர்டிகுலர் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 140+ to 150 சம்திங் வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா 180+ மேலே வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அதில் போத் ரெண்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறவங்க 180க்கு மேலே பண்ணணும், செகண்ட் பண்ணுறவங்க சேஸ் பண்ணி நியர்பை வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல ஸ்பின்னர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைக்லயும் வந்து விக்கிங் டேப்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு 180+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த பர்டிகுலர் இருக்கு. பார்த்ததா பெனுரை வந்து பார்ப்போம். பெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் வந்து 5 மேட்சுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. பேட் சரண்டா பண்ணவங்களுக்கு வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பெருசா எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா 149 அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க இந்த பர்டிகுலர் பெனுல. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா தான் அடிச்சிருக்காங்க. அதுவும் லாஸ்டா அந்த மேட்ச் தான் 189+ ரன்னுங்கிறத ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் தான் வந்து அடிச்சிருக்கு. 80 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெட்விட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஹெட்விட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 15 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா வந்து 9 மேட்சும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து 6 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FGT. இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது உதாரணம் ஒரு 5 பிளேயர் வந்து உங்க காமனா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 5 பிளேயர்ல இருந்து நீங்க ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி பிளே பண்ணா போதும், கிட்டத்தட்ட அதிக மணி வந்து வின் பண்ணலாம். ஸோ இந்த பாப் ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து நாங்க யாரை பிக் பண்றோமோ அதே ஆப்ஷனை வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல GST அப்படிங்கிறது கிடையாது, அண்ட் DDS ரெண்டுமே வந்து இல்லைன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்க வித்ட்ராவல் பண்ற மணியா இருக்கட்டும், நீங்க டெபாசிட் பண்ற மணியா இருக்கட்டும், அது எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா GSTயும் பிடிக்கிறது இல்லை, DDS அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பிடிக்கிறது இல்லை. ஸோ அது மாறா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6% வந்து கேஷ் போனஸ் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க டெபாசிட் பண்ற மணியா இருக்கட்டும் இல்ல வித்ட்ராவல் பண்ற மணியா இருக்கட்டும், அதுக்கு வந்து 6% வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன்ல வந்து இருக்கு. ஸோ மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FGT. இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட பாசிபிளா பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியா உமன்ஸ் பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா இங்க 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஹேமலதா, ஜெமிமா ரோட்ரிகஸ், ஹர்மன்பிரீத் கவுர், தீப்தி சர்மா, பூஜா வஸ்தகர், உமா ஷெட்ரி, யாதவ், ஸ்ரேயா பட்டேல் அண்ட் ரேணுகா சிங் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா உமன்ஸோட ஒரு பாசிபிளா பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் லாரா வால்க்ரோட், டாமி பிரேஸ், மிஸ் மரிசா கேப், போஸ், ட்ரையான், என்டி கிளர், ட்ரெக்சன், எலிசா மரி மார்க்கஸ் அண்ட் ஜாஃபரா காக்கா. அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா மல்பா.
இவங்க வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸோட ஒரு பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா ரெண்டு டீம்ல இருக்க டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உமா ஷெட்ரி, தீப்தி சர்மா அண்ட் பூஜா வஸ்தகர் இவங்க 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ உமா ஷெட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஸோ மாஸ்டர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கிடைக்கக்கூடிய அந்த 20+ பார்ட்டிசிபென்ட் கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ பார்ட்டிசிபென்ட் ஓவராலா வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து இந்த விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 25 பார்ட்டிசிபென்ட், அதாவது டீம்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய 25 பார்ட்டிசிபென்ட் வந்து கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். பேட்டிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்க டவுன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, கீழே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4th டவுன் 5th டவுன்ல தான் வந்து இருக்காங்க. டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுந்துதான் தான் இவங்க வந்து பேட்டிங் ஆர்டருக்கு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு இஷ்டம் இருக்கு. ஸோ அப்படி பேட்டிங் ஆர்டர் வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். இப்படி பேட்டிங் ஆர்டருக்கு வரலைன்னா இவங்களுக்கு வந்து இந்த விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 25 பார்ட்டிசிபென்ட் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து தீப்தி சர்மா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஓவர் வந்து கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பவுல் பண்ற பட்சத்தில் இவங்கள்ட்ட இருந்து கம்பல்சரி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு தீப்தி சர்மாக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் ஒரு விக்கெட் வச்சுட்டாலும் ஒரு 25 பார்ட்டிசிபென்ட் வரும் கிடைச்சிடும். பிளஸ் 4 பாயிண்ட் வந்து டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ பார்ட்டிசிபென்ட் இவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இவங்களோட பேட்டிங் ஆர்டரும் சேம் தான். கிட்டத்தட்ட இவங்க பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3rd டவுன் ஒரு 4th டவுன் ஒரு 5th டவுன்ல தான் வந்து இறங்குறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமாங்கிறது சேம் அதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அப்படி பேட்டிங் ஆர்டர் கிடைக்கல, ஃபர்ஸ்ட் இவங்க பவுல் பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30+ பார்ட்டிசிபென்ட் வந்து கம்பல்சரியா வந்து கிடைச்சிடும். அந்த செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட் கம்பல்சரி, அது அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 55ல இருந்து ஒரு 60+ பார்ட்டிசிபென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு தீப்தி சர்மாக்கு. இப்ப அடுத்ததா பூஜா வஸ்தகர் பொறுத்த வரைக்கும் லாஸ்டா இந்த மேட்ச்ல ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 2 விக்கெட் வரையும் உங்களுக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 50+ பார்ட்டிசிபென்ட் வந்து விக்கெட் கீப்பிங் மூலமாவே கிடைச்சிருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதுவும் பெருசா இல்லாதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55+ வந்து ஒரு 60+ பார்ட்டிசிபென்ட் வந்து லாஸ்டா நடந்த மேட்ச்ல வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சது. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அதே சேம் பொசிஷன் வந்து இருக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண சரி, செகண்ட் பால் பண்ண சரி, கம்பல்சரி 1 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ செகண்டா பால் பண்ண ஒரு அன்எக்ஸ்பெக்டடா செகண்டா பால் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கலாம். பட் இல்லாத பட்சத்துக்கு 1 விக்கெட் மஸ்ட் உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து கிடைக்குங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 1 விக்கெட் 25 ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ் 4 பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய 4+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேச்சஸ் ஏதாவது பிடிக்க வாய்ப்புகள் இருந்தா ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு 40ல இருந்து ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாங்க பூஜா வஸ்தகர். பார்த்தா ஹென்ரி கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸா தான் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல இன்னும் 1 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்லயும் இவங்ககிட்ட இருந்து 1 விக்கெட் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர் வந்தாங்கன்னா மினிமம் 20+ ரன் வரையும் இவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவங்களும் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ட்ரையானை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கடைசி அந்த 5 ஓவருக்கு வந்து பேட்டிங் வந்தாலும் இவங்கள்ட்ட இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் வரையும் சாலிடா வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ரொம்ப அக்ரெசிவா வந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்காங்க. ஸோ பவுலிங் ஆப்ஷன்ல வந்தாலும் கம்பல்சரி இவங்களுக்கு வந்து 1 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாங்கன்னா மினிமம் ஒரு 20+ ரன் கம்பல்சரி இவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பார்த்த 50-50 ஆப்ஷன்ல யார் இருக்கா அப்படிங்கறத வந்து பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சஃபாலி வர்மா அண்ட் ஹர்மன்பிரீத் கவுர். ஸோ சஃபாலி வர்மா அண்ட் ஹர்மன்பிரீத் கவுர் 2 பேருக்குமே இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா பேட்டிங். ஸோ இந்த பேட்டிங் ஆர்டர் மட்டும் தான், வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா எதுவுமே இல்லைங்க. ஸோ இந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்டா இருக்கட்டும், வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்னு பெருசா எதுவுமே கிடையல. ஸோ அதனால இவங்க 2 பேருக்கும் வந்துன்னா ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ போத் இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா சஃபாலி வர்மாட்டு இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஹர்மன்பிரீத் கவுர் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டருக்கு வந்தாங்கன்னா ஒரு 20+ல இருந்து ஒரு 25+ ரன் வரையும் சாலா வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ அடுத்ததா போஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா இருந்த மேட்ச்ல பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை, ஏற்கனவே வந்து விக்கெட் இழந்துட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு 15+ ரன் வரையும் இந்த ஒரு 20+ ரன் வரையும் இவங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்கலாம். பட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பார்த்தோம்னா பெருசா இல்லை. ஸோ இவங்கள்ட்ட வந்து மினிமம் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு 35+ ரன் வரையும் அடிச்சா மட்டும்தான் இவங்க ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 50-50 ஆப்ஷனை நீங்க ட்ரை பண்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அடுத்ததான் மரிசா கேப்பை பொறுத்த வரைக்கும்
ரீசெண்டாக அந்த மேட்ச் எந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து பெருசாக பண்ணுறது பவுலிங்கே பண்ணலைங்க. ஸோ இந்த மேட்ச்ல இவங்க பவுலிங் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. அப்படி பவுலிங் பண்ணலை, ஒன்லி பேட்டிங் ஆடுற மட்டும் தானா இவங்க வந்து நீங்கள் 50-50 ஆப்ஷனாக வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா பேட்டிங் ஆடுறது மட்டும் சேம் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் 35+ ரன் வரையும் அடிச்சா மட்டும்தான் மரிசா கேப் வந்து ஒரு ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயர் அவர் வந்து இருப்பாங்க. மற்றபடி இவங்களை பிக் பண்ண ஒரு ரிஸ்கான ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ போத் 50-50 ஆப்ஷனாக வந்து இவங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறது பார்ப்போம். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஹேமலதா, ஜெமிமா ரோட்ரிகஸ் அண்ட் ஸ்ரேயா பட்டேல், ரேணுகா சிங் இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45% கீழே தான் வந்து பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் பார்ப்போம். ஹேமலதா பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து 1 down வந்து இறக்குறாங்க. ஸோ இன்னிங்ஸ் 1 down ஆகும்போது மினிமம் இவங்களுக்கு கம்பல்சரி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 25+ ரன்னுக்கு மேலதான் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. மாதிரி அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பவுலர், ரொம்ப ரீசெண்ட் மேட்ச்ல வந்து ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவங்க இருந்து ஒரு 25+ ரன் அடிச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் வந்துடும். பிளஸ் கேச்சஸ் பிடிக்கக்கூடிய ரேஞ்ச் ஆஃப்ல வந்து இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல மினிமம் ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சாலும் கிட்டத்தட்ட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஒரு 55 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க ஹேமலதா. ரோட்ரிகஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா இந்த மேட்ச்ல ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க சொல்லணும். ஸோ இயர்லியா விக்கெட் வந்துட்டு லோவஸ்ட் ஸ்கோர்ல சுருண்டுருவாங்க. இந்த பட்சத்துல ரோட்ரிகஸ் தான் வந்து ரொம்பவே கிட்டத்தட்ட நியர்பை வின் பண்ற பொசிஷனுக்கு வந்து கொண்டு போய் கொஞ்சம் மேட்ச் தோத்துட்டாங்க. இருந்தாலும் அதுல இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவங்கள்ட்ட இருந்து ஒரு 20+ ஒரு 25+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ 20+ ரன் அடிச்சிட்டாலும் ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவங்கள்ட்ட வந்து கிடைச்சிரும். பிளஸ் 4+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 16 எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோவஸ்ட் பட்சத்தில் ஒரு சேஃபான ஆப்ஷனாக வந்து இருப்பாங்க. பாரதியா ஸ்ரேயா பட்டேல் கிட்டத்தட்ட ஒரு 3% பேர் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டிங் டே ஆப்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ரைக்ல இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஸ்ரேயா பட்டேலை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாங்கன்னா இவங்க வந்து ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல இவங்க ஒரு டிஃபரன்ஸே பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாரதியா ரேணுகா சிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா அந்த மேட்ச்ல பெருசா விக்கெட் டேபி ஆப்ஷன் எதுவும் இல்லை, விக்கெட்டே எடுக்கல. பட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ் 4 டீம் இருக்கக்கூடிய பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இவங்களுக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல போத் 2 இன்னிங்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்ட் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணா ஒரு 2 விக்கெட் கூட அன்எக்ஸ்பெக்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி 1 விக்கெட் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். ஓவராலா ஒரு 45 ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. அப்ப அடுத்ததா ட்ரையானை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 ஒரு 40% பீப்புள் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன் உள்ள ஒரு பிளேயர். கிட்டத்தட்ட 3-4 ஓவர் கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பவுல் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் 1 விக்கெட் வச்சிட்டாலும் ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். பேட்டிங் ஆர்டருக்கு வந்தாங்கன்னா கடைசி அந்த 5 ஓவர்ல வந்தாலும் இவங்ககிட்ட இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வந்து முறையும் எதிர்பார்க்கலாங்க. ஸோ அப்படிங்கிறவங்க இவங்கலாம் வந்து போத் ஒரு டிஃபரன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். காக்கா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஓவர் கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அப்படி பவுல் பண்ற பட்சத்துல இவங்கள்ட்ட இருந்து மஸ்ட் 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் கூட எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இருக்க எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ அப்படியே 1 விக்கெட்டுங்கும் போது 25 ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ் 4 பாயிண்ட் ட்ரீம் டீம்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 12 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் வந்து கிடைக்கும். அப்படிங்கும் போது இவங்க வந்து கிட்டத்தட்ட ஓவராலா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க காக்கா. அடுத்தது மல்பாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஓவருமே கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ போத் இவங்களோட பவுலிங் டெத் ஓவர் கூட பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல மஸ்ட் 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்க பீப்புள் இவங்க ஒரு டிஃபரன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் இவங்க வந்து ஒரு நல்ல ஸ்கோர் ரேட்டிங்கோ ஒரு விக்கெட் ஆப்ஷன் வந்துட்டாலும் நீங்க பிக் பண்ணிக்க டீம் வந்து பாத்தீங்கன்னா உங்க டாப் ஆர்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் வந்து இருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்தது ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கறத பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா, பூஜா வஸ்டகர், ஆர் யாதவ் இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா மினிமம் 85 to 90% பீப்புள் வந்து கம்பல்சரி வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க சேஃபான ஆப்ஷனா அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா பொறுத்தவரைக்கும் போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணாலும் சரி ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஸோ ரீசெண்டாக பேட்டிங் ஆடல ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்ல தான் வந்து பேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சம் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து ஒரு 30+ பேட்டிங் ஆடர் வந்து ஸ்கோர் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து ஒரு சேஃபான ஆப்ஷனாக தான் வந்து இருப்பாங்க. சப்போஸ் இவங்க விக்கெட் பந்து வந்து ஏர்லேயே விக்கெட் இழந்துட்டாங்க, ஒரு 25+ ரன்லேயே வந்து விக்கெட்டை இழந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது மூலமா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். +4 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 35 ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு தான் ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே அவங்களுக்கு வந்து இல்லை. ஒன்லி பேட்டிங் ஆர்டர்ல இருந்து மட்டும் இவங்க வந்து ஒரு 35+ ரன் வரையும் அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம்ல எல்லாமே ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க. அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. என்னோட பர்சனல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பார்க்கலாம். அடுத்த பூஜா ஹஸ்தகர் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 75ல இருந்து ஒரு 79 சம்திங்% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ பவுல் பண்ற பட்சத்தில் இவங்கள்ட்ட இருந்து ஒரு விக்கெட் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான கூட வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அடுத்ததா யாதவ் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னிங் பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல இருக்க பவுலர். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மோஸ்ட்லி இவங்க வந்து கம்பல்சரி 4 ஓவருக்கு பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் வரையும் உங்கள்கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா 1 விக்கெட், அல்லது அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணா கம்பல்சரி 2 விக்கெட் வரையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் ஒரு 12 பாயிண்ட் வரையும் இவங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ அப்படிங்கிற போத் இவங்களும் வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. அடுத்ததா லாரா பார்வர்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பேட்டிங் ஆடுறது மட்டும் இவங்க வந்து ஒரு 35+ ரன் வரையும் அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. கிட்டத்தட்ட நீங்க பிக் பண்ணியிருக்காரு 90% பீப்புளுக்கும் ஒரு ஒருத்தான பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லை. பட் ரீசெண்ட் மேட்ச் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் 40+ ரன் அப்படிங்கிறத ஒரு ரீசெண்ட் ஃபார்ம்ல எல்லா மேட்ச்லயும் வந்து வச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இயர்லியே விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னா இவங்க ஹை% பீப்புள் பிக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா வந்து போயிடும். அடுத்தது டாமினிக் பிரஸ்ட் சேம், இவங்க 2 பேருமே சேம் தாங்க. கிட்டத்தட்ட 90% பீப்புள் பிக் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லை. ஸோ லாஸ்டா அந்த மேட்ச்ல இவங்க பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 5% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 2 பேருமே ஒரு 20+ ரன்னுக்குள்ளாரே அவுட் ஆயிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 91% பீப்புள் பிக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா வந்து போயிடும். ஸோ இவங்க 2 பேரும் நீங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ஒரு 50-50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. போத் டீம்ல கொஞ்சம் சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். அடுத்ததா என்டி கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஹை% பீப்புள் பிக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா தான் சொல்லுவேன். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன்ல வந்தாலும் 1 அல்லது 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் மினிமம் 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பான ஒரு பேரா தான் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உமார் ஷெட்டி அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ஜஃபர்டா, இவங்க 2 பேரும் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஸோ போத் 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஃபர்டாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ரொம்ப டவுன்ல இருக்காங்க. 6th பொசிஷன் 7th பொசிஷன்ல தான் வந்து இவங்க பேட்டிங் ஆர்டர் இருக்குது. ஒரு 6 விக்கெட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இவங்க பேட்டிங் ஆர்டர் வந்து வரும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு இந்த விக்கெட் கீப்பிங் மூலயமா கிடைக்கக்கூடிய பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவரால ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். பட் பேட்டிங் ஆர்டருக்கு இவங்க வருவாங்கங்கிறது ஒரு கொஸ்டின், மோஸ்ட்லி வந்து வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்காது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களாம் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன் தான் வந்து இருப்பாங்க. சப்போஸ் விக்கெட் கீப்பிங் மூலம் ஒரு எக்ஸ்ட்ரா கேச்சஸ் பிடிச்சாலோ டைரக்ட் ஸ்டம்பிட் பண்ணிட்டாலோ கிட்டத்தட்ட இவங்க ஃபேண்டசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 35ல ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேட்ச் ஸ்டம்பிட் ரன் அவுட் மூலயமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் ஆல்ரெடி கிடைச்சிடும். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் அவுட்டோ இல்லை ஸ்டம்பிட்டோ பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்டம்பிட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் மாதிரி கிடைச்சிடும். பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ கிட்டத்தட்ட ஓவராலா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் மூலயமாவே கிடைச்சிடும். பட் இது ஒரு ரிஸ்கான ஆப்ஷனாக தான் வந்து இருக்கும். இவங்க நார்மலா காமனா கிடைக்கிறது பார்த்தோம்னா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் மட்டும்தான் இவங்க 2 பேருக்குமே வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. இவங்க மாஸ்டர்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இவங்களோட டவுன் கொஞ்சம் டாப்பர் தான் இருக்கு. அதாவது சபடாவை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் டாப்ல தான் இருக்கு. ஒரு 5th பொசிஷன்ல வந்து இருக்காங்க. ஸோ டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுந்துட்டாங்கன்னா இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். நிலா பட்சத்துல இவங்க 2 பேர்ல இருந்து யாராச்சும் ஒருத்தரை பிக் பண்ணிக்கிங்க, அது உங்களுக்கு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். இப்போ அடுத்ததா கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து பார்ப்போம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும்
அபிஷனல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நாங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்காக தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா ரிஸ்க்காக ட்ரை பண்ணால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை இதில் ஏதாவது மாற்றம் இருக்கு மனு வச்சுன்னா தாராளமாக பண்ணி பாருங்க. ஸோ இதில் ஏதாவது மாற்றம் லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கொடுக்குறோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கிராண்ட் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ஜஃபடா, பேட்டிங் ஆர்டரில் பால்வர்ட், சஃபாலி வர்மா, ஹேமலதா, ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மெட்னியா கேப், தீப்தி சர்மா, ட்ரயான், பவுலிங் ஆப்ஷனில் ரேணுகா சிங் தாக்கூர் அண்ட் மல்பா, யாதவ் அண்ட் மர்சா இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா சிங் தாக்கூருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும், அடுத்த ட்ரயானுக்கு ஒரு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை ஹேமலதாவுக்கு ஒரு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை இன்னொரு ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா பால்வர்ட் அல்லது சஃபாலி வர்மா இவங்க 2 பேர் யாருக்காருக்கு ஒரு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனாக தான் வந்து இருக்கும். அடுத்த ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் குமார் ஷெட்டி, பேட்டிங் ஆர்டரில் பால்வர்ட், ஸ்மிருதி மந்தனா, ரோடிகஸ் அண்ட் பிரெஸ்ட் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மெட்னியா கேப், என்டி கிளார்க், பூஜா வஸ்தகர், பவுலிங் ஆப்ஷனில் மல்பா, ஸ்ரேயங்கா பட்டேல், ஆர் யாதவ் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பால்வர்ட் அண்ட் ஸ்மிருதி மந்தனா இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் சேஃபான ஆப்ஷனாக தான் வந்து இருக்கும். இல்லை இதுலேயே நான் கொஞ்சம் ரிஸ்காக போறேன்னு வச்சுங்கன்னா பூஜா வஸ்தகர் அண்ட் ஆண்டி கிளார்க் இவங்க 2 பேருக்கு யாருக்காச்சும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை ஸ்ரேயங்கா பட்டேல் அண்ட் யாதவ் இல்லை மல்பா இவங்கள 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துட ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸ்மாலிக்ல ட்ரை பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் பிக் பண்ணியிருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டனா. அது யாருன்னு பார்த்தோம்னா ஸ்மிருதி மந்தனா, லாலா பல்வர்ட் அண்ட் மரிசா கப் இவங்க 3 பேர் தான் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு ரிஸ்கா வேணும் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணீங்கன்னா தீப்தி சர்மா, ஹேமலதா, ட்ரயான், கிளார்க் அண்ட் ரோட்ரிகஸ் இவங்க வந்து பிக் பண்ணிங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பவுலிங் ஏதாவது ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா காக்கா அண்ட் ஸ்ரேயங்கா பட்டேல் இவங்களை கூட ஒரு ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு கிட்டத்தட்ட லோ பர்சன்டேஜ் இருக்க பிளேயர்ஸ் சப்போஸ் இவங்க வந்து ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன்லயும் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாலோ இல்லை பேட்டிங் ஆர்டர்லயும் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணிட்டாலோ நீங்க பிக் பண்ணிருக்க டீம் வந்து உங்க டாப் ஆர்ல கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ போத் ஒரு டிஃபரன்ஷியேட் ரிஸ்கா ட்ரை பண்ண தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.